ஏல ஒரு யூடியூப் பைத்தியத்தோட கதையை கேளுமக்கா. இவ பேரு சமந்தா, டெக்சாஸ்ல இருக்கா. வயசு 21 தான். பெரிய நடிகை ஆகணும்னு ஆசை. ஆனா வீட்ல உட்கார்ந்து ஃபிளாக் போட்டுக்கிட்டு இருக்கா. இவ புருஷன் மாரி எர்மி. பாவம் அவன் 2 வேலை பார்த்து குடும்பத்தை ஓட்டுறான். வீட்ல 5 பெத்த புள்ளைங்க இருக்கு. பிரச்சனை என்ன தெரியுமா? இவ என்ன பண்றா, புள்ள குட்டிய கவனிக்காம எப்ப பார்த்தாலும் கேமராவை தூக்கிட்டு திரியுதா. எர்மிக்கு காண்டாகாதா? ஏண்டி சோத்தாக்காம என்னடி வீடியோன்னு சண்டை வருது. அடிதடி வரைக்கும் போயிட்டு. ஆனா இவளுக்கு அந்த டிக்டாக் யூடியூப் மோகம் தலைக்கேறி நிக்குது. கூட்டுச்சதி. இங்கனதான் விதி சிரிக்குது. இவ ஒரு நாள் ஆஸ்பத்திரிக்கு போறா. அங்கன ஜானதன்னு ஒருத்தனை பாக்குறா. அவன் ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மொரட்டு பையன். இவ அவன்கிட்ட என் புருஷன் தொல்லை தாங்கலன்னு ஒப்பாரி வைக்க அவன் கவலைப்படாத, அவனை நான் கவனிச்சுக்கிறேன்னு சொல்றான். கேடு கெட்ட பிளான் என்னன்னா, எர்னி வண்டியில போதை பொருளை வச்சு போலீஸ்ல மாட்டி விடுறது. இதுக்கு அந்த போதை பொருளை வாங்க போறப்போ அந்த 5 புள்ளைங்களையும் கூடவே கூட்டிட்டு போயிருக்காங்க பாரு. எவ்வளோ பெரிய அநியாயம். வாங்கிட்டு அதை வண்டியில வைக்காம இவனுங்களே காய்ச்சி குடிச்சு விட்டானுவோ. போதை தலைக்கு ஏறுவோம் பிளானை மாத்திட்டானுவோ. இவனை கடத்திருவோன்னு முடிவு பண்ணிட்டானுவோ. ராத்திரி வீட்டுக்குள்ள ஜானதனும் அவனோட கூட்டாளிகளும் பூந்துட்டானுவோ. சமந்தாவை சும்மா டம்மியா கட்டி போட்ட மாதிரி டிராமா பண்ணி எர்னியா அடிச்சு காட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டானுவோ. அங்க வச்சு டமார் மண்டையிலே சுட்டு புதைச்சிட்டானுவோ பாவி பயலுகோ. போலீஸ் வந்தா, ஐயோ திருடங்க வந்துட்டானுங்க, என் புருஷனை தூக்கிட்டு போயிட்டானுங்கன்னு இவன் முதல்ல கண்ணீர் வடிக்கா. அம்மாக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ரவுடிக்கு புருஷன் போனை உடைச்சிருடான்னு மெசேஜை தட்டுதா. போலீஸ்காரன் என்ன முட்டாளா? இவ பேச்சுல உளறல் இருக்கவும் துருவி எடுத்துட்டான். உடனே இவ பிளேட்டை மாத்தி எல்லாம் அந்த ஜானதன் தான் பண்ணான்னு பலிய தூக்கி அவன் மேல போட்டா. முடிவு என்னாச்சு? போலீஸ் ஜானதனை தூக்குனாங்க. அவன் கக்குனாம் பாரு உன்னைய, எர்னி உடம்பையும் காட்டி கொடுத்துட்டான். கோர்ட்ல வச்சு கும்முன்னு கும்மிட்டாங்க. அந்த கூட வந்த ரவுடிகளுக்கு 50 வருஷம் 93 வருஷம் தண்டனை. நம்ம சமந்தா அக்காக்கு எவ்வளவு தெரியுமா? 149 வருஷம் ஜெயிலு மக்கா. வாழ்நாள் முழுக்க களிதான். யூடியூப் சேனல் வச்சிருந்தா மட்டும் போதாது, மூளை இருக்கணும்ல.